ஸோ குறிப்பாக இந்த மூணாரை பற்றி சொல்லணும்னா, மூணார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் மலைகள் தான். காடுகளாக இருந்த பகுதியெல்லாம் மலைகள் காடுகள் அழிக்கப்பட்டு ஸோ இங்கே வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இங்கே கொத்தடிமலாக கொண்டு வரப்பட்ட தொழிலாளர்கள் தான். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கொண்டு வரப்பட்ட தொழிலாளர்கள் இந்த மூணாரில் ஆங்கிலேயரோட காலகட்டத்தில் இந்த காடுகள் அழிக்கப்பட்டு இங்கே தேயிலை தோட்டத்தை உருவாக்குனாங்க. தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறது ரொம்ப கடினமான ஒரு வேலை. ஸோ அந்த கஷ்டத்தையும் பொருள்படுத்தாமல் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த தேயிலை தோட்டத்தில் இருந்து இன்றைக்கி இந்த தேயிலை தொழிலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு கடுமையான ஒரு பகுதி இந்த தேயிலை தோட்ட வேலை. ஸோ இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுதான் இந்த குறிப்பாக இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த மூணார் பகுதியில் இருக்கிற தேயிலை தொழிலை நம்பி வாழ்கிற இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது மூலமாக இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்கள். ஸோ இந்த தேயிலை தொழிலாளர்கள் கூட நிறைய பேர் மதுபான பழத்துக்கு அடிமையாகி பலவிதமான பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆன்றைய நோக்கத்தோடு என்னை இந்த மூணார் பகுதியில் என்னை கொண்டு வந்திருக்காரு. எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துல நான் வருவேன், ஊழியங்கள் செய்வேன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காததான் நிறைய விஷயங்களை ஆண்டு செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஊழியங்களுக்காகவும் என்னுடைய பயணங்களை ஜெபிங்க. ஸோ இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 தினங்கள் இந்த மூணார் பகுதியில் இருப்பேன். ஸோ அதுக்கு பிறகு திரும்ப நான் கிளம்பி போயிடுவேன். ஸோ இருக்கிற நாள் இந்த 2 நாட்கள் இருந்தாலும் இந்த மக்களுக்கு அது என்னுடைய பயணம் ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு பயணமாக இருக்கணும். ஒரு எழுப்புதலையும் ஒரு மனம் திரும்புதலையும் ஒரு ரட்சிப்பையும் கொண்டு வர ஒரு பயணமாக தான் இருக்கணும். ஸோ எங்கே பார்த்தாலும் கண்ணு கெட்ட தூரம் எல்லாமே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தான். ஸோ ரத்தங்கள் சிந்தி மூதாதையர்கள், அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து மூதாதையர்கள் ரத்தத்தை சிந்தி தங்களுடைய ரத்தத்தை வேர்வையும் சிந்தி உருவாக்கப்பட்டதான் இன்றைக்கி உங்களை கண்களுக்கு அழகாக இருக்குது. இது ஒரு காலத்தில் அழகாக இல்லாத ஒரு பகுதியை அழகுபடுத்தினது யாருன்னா அவங்களுடைய வேர்வையும் ரத்தத்தையும் பகல் இரவு என்று பார்க்காமல் மழை குளிர் வெயில் என்று பார்க்காமல் உழைத்த இந்த மக்கள் தான் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். இந்த தேயிலையை நம்ம குடிக்கும்போது இந்த மக்களை மனசில் எப்பவுமே நம்ம நினைவு கூறுவோம். இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸோ அப்படியாவது அவங்க வாழ்க்கையில் இருக்க வாழ்வாதாரங்கள், ஏன்னா இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் இந்த தொழிலை இன்றைக்கி செய்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. ஏன்னா கடினமான தொழில். ஸோ அதுவும் நம்ம காட்டு மிருகங்களுடைய பிரச்சனை அது ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இந்த மக்கள் இங்கே வேலை செய்யணும். ஸோ இந்த மக்களுடைய பாதுகாப்பு, இங்கே இருக்கிற காலநிலைகள், ஸோ மழை காலங்களில் மண் சரிவுகள் அதிகமாக இங்கே ஏற்படும். ஸோ அதுலேருந்து இவங்க பாதுகாக்கப்படணும். ஸோ வசனம் சொல்கிற மாதிரி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடைவேன், அவர் என்னை புல்லுடைகளை மேய்த்து அமர்ந்த தண்ணியில் என்னை கொண்டு போய் விடேன், ஆத்மாவை தீட்டி நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறான், நான் மரணங்கள் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோட இருக்கிறீர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வான்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ குறிப்பாக என்னுடைய பயணத்துக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபம் ஒன்று பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஜெபிக்கிறத வாழ்க்கை. ஜெபிப்பவர்கள் இல்லை என்றால் தரிசனம் இல்லை. இன்னைக்கு தரிசனம் இழந்து போன ஒரு தரிசனத்தையும் ஊழியங்களையும் இழந்து போன ஒரு மனித கூட்டமாக தான் இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டம் இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த நிலைமைகள் எல்லாம் மாறணும். ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெபிங்க. தரிசனத்தை இழந்து போன திருச்சபைகள், தரிசனத்தை இழந்து போன ஊழியங்கள், தரிசனத்தை இழந்து போன சீஷர்கள், தரிசனத்தை இழந்து போன விசுவாசிகள்ன்ற ஒரு பெரிய கூட்டம்னா நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. இந்த சூழ்நிலைகள் மாறணும். அதாவது ஆண்டு குறித்தான ஒரு பயம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு காணப்படுறாங்க. ஸோ நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கிறது மூலமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால் காண முடியுன்ற நம்பிக்கை, ஒரு விசுவாசம் தான். நான் சரியான பாதையில் தான் போகிறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போகிற பாதைகள் கரடு மேடுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். போகிற பாதை கரடு மேடு தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ரஃபான டிராக்டர்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அந்த தேயிலை தோட்டம் எடுக்கும்போது டிராக்டர்ஸ் தான் அதிகமாக இந்த இடத்துக்கு வருது தவிர மற்றபடியெல்லாம் வரல. ஸோ ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் போகலாம். இந்த பைக்ஸுக்கு கேப்பபிளாக, இந்த பைக் நான் இப்போ போயிட்டு இருக்கிற பைக் ஒரு கேப்பபிளான பைக் தான் இந்த இடங்களில் போகிறதுக்கு. ஸோ ஆண்டவர் தான் என்னை பலப்படுத்துகிறாரு. ஸோ என்னுடைய ஊழியங்கள் பயணங்கள் கரடு மேடு மலைகளும் தான் ஸோ நடத்துகிறாரு. அது பெரிய கிருபை இல்லை. ஆண்டவர் நடத்துகிறது ஒரு பெரிய ஒரு கிருபை. ஸோ இன்னொரு விஷயம் கூட, அதாவது தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல என்று சொல்கிறாரு. சிலுவை சுமக்கிறதுனா பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், வேதனைகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், அடிகள், பசிகள், பட்டினிகள், ரத்தம் சிந்துதல். ஸோ இதெல்லாமே வந்துட்டு சிலுவை தான். சிலுவை சுமந்தோன்னா இந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சு தான் நம்ம ஊழியங்களை செய்ய முடியும். ஸோ சிலுவையை சுமக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். நான் செய்ததான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சிலுவையை சுமப்பது மட்டும்தான். ஏன்னா ஆண்டு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமாக இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். ஸோ அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். என்ன இல்லைன்றால் ஒருவனு பிதாமத்தில் வரான்னு சொல்கிறார் ஆண்டவர். ஸோ வாக்களித்த தேவன், உண்மையுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஸோ கண்டிப்பாக அந்த சிலுவை சுமக்கிறவங்கள நீங்களும் மாறுங்க. ஆண்டு உங்கள் வாழ்க்கையும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தில் ஆண்டு பெரிய ஒரு அற்புதங்களை செய்வார். அவரால் நினைத்து, அதாவது கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய
நம்முடைய ஆண்டவர். கிரகிக்கவே முடியாது, இப்படியெல்லாம் நடக்குமான்னு கூட கிரகிக்கவே முடியாத சில காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம காரியங்களையும் பெரிய காரியங்களை இன்னைக்கு செய்வார். செய்ய சித்தமுள்ள தேவனாகிறாதா. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்கிற மாதிரி நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதுதான் ஆண்டு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார். சிலவங்க பார்ப்பாங்க, சொப்பனம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அதை தான் டே ஃபுல்லு சிந்திச்சிருப்பாங்க, அதுதான் நைட் வந்து சொப்பனத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமையுமே தவிர. ஸோ நம்ம இன்னைக்கு ஆண்டுக்காக வாழணும், ஆண்டுக்காக வைராக்கியமாக இருக்கணும், ஒரு உண்மையோட ஊழியக்காரன். என்னால் நான் ஒரு 100% ஊழியன்னு நான் சொல்லவே முடியாது. நான் ஒரு பாவி தான். ஆனாலும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறாருன்னா உங்களை ஆண்டவர் நேசிக்க மாட்டாரா? நிச்சயமாக உங்களையும் நேசிக்கிறாரு. ஸோ என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய பயணங்கள், இந்த மிஷனரி பயணங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல. முடிஞ்ச வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரோடு தான் மோசமாக இருக்குது, ஸோ ரொம்ப கவனமாக தான், அதனால ரொம்ப ஸ்லோ போகிறேன். ஸோ ரொம்ப ஸ்லோ போகிறதுனால எனக்கு 2 விஷயங்கள். ஒரு விஷயம் உங்களோட என்னால் பேச முடியுது, மறு விஷயம் ரொம்ப கவனத்தோடு இந்த மலையில் என்னால் ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ 2 விஷயங்கள். வழி தவறிடக்கூடாது, அதுதான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து போயிட்டுருக்கிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ பிரைஸ் காட். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூதாஸுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னடா யூதாஸுடையன்னு பார்க்குறீங்களா? ஆண்டவர் அவங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பாரு, ஒரு அழைத்திருப்பாரு. அதை செய்ய மாட்டாங்க. அதை விட்டுட்டு மற்ற எல்லா ஊழியங்களையும் அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க, மற்ற எல்லா ஊழியங்களையும் செயல்பட்டுட்டே இருப்பாங்க. தன்னுடைய ஊழியங்களை மறந்துடுவாங்க. ஏன்னு தெரியுமா? யாரோ கொடுக்குற 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு அவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்துட்டே இருக்கிறாங்க. யாருக்கோ கொடுக்குற 5க்கு 10க்கு ஊழியம் செய்கிறாங்களே தவிர நம்மளை அழைத்த தேவன், தரிசனத்தை கொடுத்த தேவனுக்கு இந்த அழைப்பு இன்னைக்கு செய்கிறதே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுங்களே வைங்களேன். அந்த வியாபாரம், அந்த லாபத்தையும் நஷ்டத்தையும் பார்க்குறது நீங்கள் தான். அந்த லாபம் கிடைச்சாலும் உங்களுக்கு தான், நஷ்டத்தை எதிர்பார்க்குறது நீங்கள் தான். ஸோ இன்னைக்கு உங்கள் பிஸ்னஸை விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸில் போய் தலை நுழைப்பீங்களா? மற்றவங்களுடைய பிஸ்னஸில் போய் தலை நுழைப்பீங்களா? நுழைக்க மாட்டீங்கல்ல. உங்கள் பிஸ்னஸை தானே நீங்கள் டெவலப் பண்ண இன்னைக்கு பார்ப்பீங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான். ஸோ இன்னைக்கு அந்த பிஸ்னஸில் இருக்கிறவனுக்கு அறிவு கூட இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு இல்லைன்றதான் ரொம்ப எனக்கு வேதனையாக ஒரு விஷயம். ஏன்னா ஆண்டு அவனுக்குன்னு ஒரு அழைப்பை கொடுத்துருக்காரு, அவங்களுக்குன்னு ஒரு அழைப்பை கொடுத்துருக்காரு. அந்த அழைப்பை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்டு எதை அழைச்சாரோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம்? நம்முடைய திருச்சபை ஊழியங்கள் இல்லை ஆண்டு நமக்கு கொடுத்தப்பட்ட ஊழியங்கள் இன்னைக்கு நம்ம எப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஸோ ஆண்டர் நமக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நம்ம ஆண்டரை தான் முழுமை சார்ந்திருக்கோம் தவிர மனிதர்களை சார்ந்து இல்லை. யாருக்கோ கொடுக்குற 5க்கும் 10க்கும் நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வேறு யூதாஸ் ஊழியம் தாங்க. யூதாஸுடைய ஊழியங்கள் தான். யூதாஸுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டு நம்மளை அழைக்கலை. ஆண்டு நம்மளை அழைச்சிருக்கிறதே நம்ம உண்மையாக செய்கிறதுக்காக தான். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு இந்த போகும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சரி ரெக்கார்ட் பண்ணுவோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு மலை, அதாவது காப்பி தோட்டங்கள் தேயிலை தோட்டங்கள், காப்பி தோட்டங்கள் தேயிலை தோட்டங்கள் தான். ஸோ மலையில் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் ஏற்றங்கள், சில நேரங்கள் இறக்கங்கள், வளைவுகள் இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ராவல் பண்ணணும். ஒரு செகண்டை விட்டால் கூட நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை தான் நமக்கு அது கொடுக்கும். ஸோ மலையில் ட்ராவல் பண்ணும்போது நான் யூஸ்வலாகவே ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணுவேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நிறைய நேரங்களில் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் ஆண்டு நமக்கு கொடுக்குற ஒரு அறிகுறிகள் தான் தவறு செய்யாததான். ஸோ நிறைய நேரங்களில் நானே தெரியாமலே தவறில் விழுந்திருக்கேன். அதுலேருந்து பிறகு மீண்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ தவறான பாதைகள் வந்து மீண்டு வந்திருக்கிறேன். ஸோ நிச்சயமாக என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அவர் ஓகே, பிரைஸ் காட்.